வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜாப் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னைக்கு தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 24/6/2024 நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 24/7, அதாவது அடுத்த மாதம் வரைக்கும் வந்து அப்ளை தேதி இருக்கு. அடுத்த மாசத்துக்குள்ள நீங்க இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 34 வகையான ஜாப்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஓவரலா பாத்தீங்கன்னா அங்க வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ்ல, ஸோ அதே மாதிரி வந்து சப் இன்ஸ்பெக்டர், டிவிஷனல் அக்கௌண்டன்ட், ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 37 வகையான வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து போஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டைப் வந்து இங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. குரூப் பியா இல்ல வந்து குரூப் சியா அந்த மாதிரி வந்து இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல வந்து 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இந்த ஜாபுக்கு இருக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து அசிஸ்டன்ட் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 30க்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பே லெவலும் 29,200 இருந்து 92,300 இருக்கலாம் இந்த லெவலுக்கு வந்து தருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ பே லெவல் 7th பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 44,900 இருந்து 1,42,400 வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா 15 வகையான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பே லெவல் 6ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 35,400 இருந்து 1,12,400 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரியா தருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்ட வந்து 7 வகையான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பே லெவல் 5th பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 29,200 இருந்து 92,300 வரைக்கும் சேலரியா தருவோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 விதமான வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்சேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு, அதாவது பிடபிள்யூபிடிக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்துறவங்க பயன்படுத்திக்கலாம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜூனியர் ஆபீசருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து 12th மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 60% மார்க் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிரேட் 2 போஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி வந்து நீங்க படிச்சிருந்தா போதும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஆல் போஸ்டிங், அதாவது இது இல்லாத மற்ற எல்லா போஸ்டிங்க்கும் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில நீங்க படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வேற எதுவுமே அவங்க கேட்கல. ஓகேவா? ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 rupees வந்து இருக்கும். லேடிஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ தான், ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஸோ ஃபீஸ் வந்து ஆன்லைன்ல 25/7/2024 நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடைபெறும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 விதமா பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, ஸோ அந்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபுல்லா வந்து அவங்க ஸ்கிரீன்ஷாட்டோட அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து இது வீடியோக்குள்ள நான் வந்து அட்டாச் பண்றேன் இந்த பிடிஎஃப். ஸோ இது மூலியமா நீங்க வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இல்லைன்னா அவங்களுக்காச்சும் இந்த ஜாப் வந்து கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு விதத்துல பயனுள்ளதா இருக்கும். கிராஜுவேட் முடிச்சவங்க தாராளமா இதுல வந்து அப்ளை பண்ணலாம். நம்ம ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.